இன்றைய ஜெபம் 1 ராஜாக்கள் 19:11-12. கர்த்தர் காற்றிலும் இல்லை, பூமி அதிர்ச்சியிலும் இல்லை, அக்கினியும் இல்லை, அக்கினிக்கு பின்பு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் முக்கியமான ஒரு உண்மையை தியானிக்கப் போகிறோம். தேவன் எப்போது பெரிய அற்புதங்களின் மூலமாக மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் அமைதியிலும் பேசுகிறார். இந்த உலகம் இரைச்சலால் நிரம்பியுள்ளது. செய்திகள், சமூக ஊடகங்கள், பயம், அவசரம், கவலை, இவற்றின் நடுவே தேவனின் மெல்லிய குரலை கேட்கும் இதயத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. சில நிமிடங்களில் நமது மனதை அமைதிப்படுத்தி கர்த்தரின் சந்நிதியில் நிற்போம். எலியா மிகுந்த மனச்சோர்வில் இருந்தார். நான் மட்டும் தனியாக இருப்பதாக நினைத்தார். ஆனால் தேவன் அவரை விட்டு விடவில்லை. பெரிய காற்றிலும் அல்ல, நில நடுக்கத்திலும் அல்ல, அக்னியிலும் அல்ல, அமைதியான மெல்லிய சத்தத்தில் அவரோடு பேசினார். இன்றும் தேவன் உங்களிடம் பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையின் வழியாக, பரிசுத்த ஆவியின் வழியாக, உங்கள் மனசாட்சியின் வழியாக. ஆம், பரலோக பிதாவே, உமது குரலை அறிந்து கொள்ளும் ஆன்மீக உணர்வை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற இரைச்சல்களை அகற்றும். உமது சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கும் கீழ்ப்படிதலுள்ள இதயத்தை உருவாக்கும். எங்கள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் உமது ஆவியால் வழிநடத்தும். ஆம் கர்த்தரே, இந்த தலைமுறையின் பெற்றோர்களுக்கு ஞானத்தை அழியும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க உதவியும். அன்போடும் ஒழுக்கத்தோடும் வழி நடத்தும் கிருபையை அருளும். ஒவ்வொரு வீட்டிலும் வேதாகம வாசிப்பும் ஜெபமும் மீண்டும் உயிர் படட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களை நினைக்கிறோம். தவறான பாதையில் விட்டு விலகி உமது திட்டத்தை அறியும் மனதை தாரும். அவர்களின் திறமைகள் உமது மகிமைக்காக பயன்படுத்தட்டும். கர்த்தரே, எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் போராடும் இதயங்களை விடுவியும். கசப்பை அகற்றி கிருபையை நிரப்பும். மீண்டும் உறவுகளை கட்டி எழுப்பும். தைரியத்தை அழியும். நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளச் செய்யும். ஆண்டவரே, மறைவான வாழ்க்கையிலும் நேர்மையுடன் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். யாரும் பார்க்காத இடங்களில் உமக்கு பிரியமானவர்களாக வாழச் செய்யும். சிறிய காரியங்களிலும் உண்மையாக இருப்பதற்காக மனதை தாரும். கர்த்தரே, நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்கரையும் உமது அன்பை வெளிப்படுத்தட்டும். எங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த வேதாகமமாக மாறட்டும். ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இன்று எங்கள் காதுகள் உமது குரலை கேட்கட்டும். எங்கள் கண்கள் உமது வழியை பார்க்கட்டும். எங்கள் மனம் உமது சத்தியத்தில் நிலைத்திருக்கட்டும். எங்கள் கால்கள் நீதியின் பாதையில் நடக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் உமது பாதுகாப்பில் இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் உமது நாமத்திற்கு சாட்சியாக மாறட்டும். எல்லா மகிமையும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இன்று 10 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். பிறகு இந்த ஒரு கேள்வியை தேவனிடம் கேளுங்கள். கர்த்தாவே, இன்று என்னிடம் நீர் சொல்ல விரும்புவது என்ன? அவர் தமது வார்த்தையின் வழியாக உங்கள் இருதயத்தில் நிச்சயமாக கிரியை செய்வார். இன்றைய நினைவு வசனம்: என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன. யோவான் 10:27. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளில் வழிநடத்தி தமது சித்தத்தில் நிலைநிறுத்துவாராக. ஆமேன்.